நான் மனைவியை நேசிக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை, பிள்ளையை நேசிக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை, வியாபாரத்தை பொருளாதாரத்தை நேசிக்கிறேன், எனக்கு அந்த நேசம்லாம் இல்லைன்னு ஒருத்தன் சொன்னாலும் பொய் சொல்றான்னு அர்த்தம். எல்லாத்தின் மீது நேசம் இருக்கு. ஆனால் இந்த நேசத்தை எல்லாம் விட நான் அல்லாஹ்வை நேசிக்கின்றேன். எல்லாம் காலையில அதிகாலையில 4:30-5 மணிக்கு பாத்தீங்கன்னா தூக்கம் அப்படி ஒரு ஜம்முன்னு இருக்கும், ரொம்ப பிடிக்கும் மனசுக்கு. அந்த நேரத்தில் தூங்குற தூக்கத்திலிருந்து எழுவதற்கு சில நேரங்களிலே பலருக்கும் அது பெரிய சோதனையாகத்தான் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதான், மனிதனாக இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையாளனாக இருக்கக்கூடியவனுக்கு அது பெரிய ஒரு அப்படியே ஒரு ஆனந்தமயமாக இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் இது எல்லாத்தையும் விட, என் தூக்கத்தை விட, என்னுடைய பொருளாதாரத்தை விட, என்னுடைய மனைவி மக்களை விட, என்னுடைய இன்பத்தை விட நான் அல்லாஹ்வை அதிகம் நேசிக்கின்றேன் என்ற ஒரு முடிவுக்கு ஒருவன் அல்லாஹ்வுடைய நேசத்தின் பால் வந்து விடுவான் என்று சொன்னால், அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த நரக நெருப்பை ஒருவன் அஞ்சுவான் என்று சொன்னால், அல்லாஹ் அவனுக்கு என்ன செய்யறான்? அப்படி அஞ்சி நடக்கக்கூடியவர்களுக்கு அவனுடைய ரஹமத்தை, அருளை இந்த உலகத்துல தருவதற்கு தயாராக இருக்கின்றார். அல்லாஹ் சொல்லுகின்றான், யார் அல்லாஹ்வை அஞ்சுகின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு போக்கிடத்தை ஆக்குவான். அவர்களுக்கு அறியாத புறத்திலே, அறியாத விதத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு உணவளிப்பான். அது என்னங்க அறியாத விதம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களை எடுத்துக்கொண்டால் அவர்களை நாம் பெரும்பாலும் 2 சாராராக பிரிக்க முடியும். ஒரு சாரார் எத்தகையோர் என்று சொன்னால், பெயர் தாங்கியாக இஸ்லாமிய அடையாளங்களை மட்டுமே சுமந்து கொண்டு வருடத்திற்கு பெருநாள் தொழுகையின் போது ஆஜராகிவிட்டு ரம்ஜான் பக்ரீத் போன்ற பண்டிகைகளை கொண்டாடிவிட்டு நானும் ஒரு இஸ்லாமியன் என்று சமுதாயத்தில் வலம் பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இன்னொரு சாரார் எத்தகையவர் என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய மார்க்க விஷயங்களிலே அவர்களுக்கு எதுவெல்லாம் சாத்தியமானதாக இருக்கின்றதோ அவர்கள் சில கடமைகளை செய்துவிட்டு இதுவே போதுமானது என்ற ஒரு மன திருப்தியோடு வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், 5 நேரம் தொழுக வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் கட்டளை இடுகின்றான் என்று சொன்னால், அவருக்கு ஃபஜ்ர் தொழுக முடியலன்னா 4 வக்து மட்டும் தொழுதுக்குவார். எனக்கு இதுதான்ப்பா முடியுது, அல்லது ஃபஜ்ர் எனக்கு தொழுக முடியுது, மக்ரிப் நேரத்தில் கடையில் கொஞ்சம் கூட்டமா இருக்கு, அப்போ மட்டும் கொஞ்சம் லீவ் விட்டுக்கிறேன் அப்படிம்பாரு. ஆனால் தர்மம் செய்யுமாறு, சக்காத்து கொடுக்குமாறு மார்க்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் இது கொஞ்சம் கஷ்டம் அப்படிம்பாங்க. இப்படி மார்க்கத்தில் ஒன்றை ஏற்று ஒன்றை விட்டுவிட்டு தன் மனதுக்கு எதெல்லாம் பிடித்ததாக இருக்கின்றதோ அப்படி ஒரு மார்க்கத்தை தானாக கற்பனை செய்து கொண்டு இதுதான் இஸ்லாம் என்று நம்பி வாழக்கூடியவர்கள் முஸ்லிம்களிலே பெருவாரியான மக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் நமக்கு எது போன்ற ஒரு மார்க்கத்தை கட்டளையிட்டுள்ளான் என்று சொன்னால், நீங்கள் இந்த மார்க்கத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள், இந்த மார்க்கத்திலே நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள், ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான பகைவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார். இப்ப மார்க்கத்தில் முழுமையாக நுழையுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்க, தனக்கு எதெல்லாம் தோதாக இருக்குமோ அதை மட்டுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன், அவனிடத்துல போய் நாம தாவா செய்வோம் என்று சொன்னால், அழைப்பு பணி செய்வோம் என்று சொன்னால், அவனுடைய புறத்திலிருந்து அவன் சொல்லுகின்ற காரண காரியங்களை நாம் கேட்கக்கூடிய நேரத்தில் ஒருவேளை இவன் சொல்றது சரியா அல்லது நாம சொல்றது சரியான்னு நாமளே டவுட் படக்கூடிய அளவுக்கு பல காரணங்கள் அவன் சொல்றான். நம்ம என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் கேட்டுட்டு அவன் என்ன சொல்றான், எல்லாம் சரிதான், ஆனா கடையில ஆள் இல்லையே பாய், மகரின் நேரம் தொழுவ வரணும், நான் தான் லோகருக்கு வந்தேன் பாய், பார்க்கலையா நீங்க, நான் அசருக்கு கூட வந்தேன், கடையில கூட்டம் ஆயிடுச்சு, கடையில ஆள் இல்லை, பில்லிங் செக்ஷன்ல யார் நிக்கணும் நம்மளே கேட்பாரு. அப்ப நம்ம சொல்லுவோம் ஓனர் தாங்க நிக்கணும். அப்ப என்ன பாய் கல்லாப்பெட்டியெல்லாம் விட்டுட்டு வந்துட சொல்றீங்களா, இல்ல செட்டரை இழுத்து மூடிடவா, இல்ல நீங்க வந்து பாத்துக்கிறீங்களா, இவ்வளவு பேசுறீங்கல்ல, நீங்க பேசாம என்ன செய்யுங்க, மறுபடியும் என் கடைக்கு வந்து என்ன மாத்தி விட்டுருங்க, நான் போய் தொழுதுட்டு வந்துடுறேன் என்று என்ன செய்யறாங்கனாக்கா, நாம சொல்றோம் நினைச்சுக்கிட்டு பேசுறாங்க. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய கட்டளையிலே நீங்க முழுமையாக பின்பற்றுங்கள் என்று சொன்னால்
முழுமையாக தொழுகைன்றது ஒரு கட்டளை. அதை செய்ய முடியாதவர்கள் என்ன செய்யறாங்கன்னா இது மாதிரி பல வாத பிரதிவாதங்களை எடுத்து வைக்கின்றார்கள். பாகப்பிரிவினை சொத்து என்கின்ற ஒன்று பிரிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பெண்களுக்கும் சொத்துல பங்கு இருக்கின்றான். ஆண்களுக்கு 2 பங்கு, பெண்களுக்கு 1 பங்கு. இது அல்லாஹ்வுடைய கட்டளை. இது கம்மியோ ஜாஸ்தியோ நீ கொடுத்தே தீர வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த கட்டளையை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். ஷைத்தானுடைய அடிச்சுவடை நீ பின்பற்றிடாத, உன்னை ஏத்துக்கிட்டு உன்னை விடாத என்று அல்லாஹ் சொல்றான். ஆனால் இவர் நம்மகிட்ட என்ன விளக்கம் சொல்லுகின்றார் என்று சொன்னால், பாய் எல்லாம் சரிதான் பாய், அவளுக்கு கட்டி கொடுத்தோம்ல, அவங்க வீட்டில் இருந்து அவங்களுக்கு சொத்து வந்துருச்சு பாய், அவங்க மாப்பிள்ளை வீட்டில் சொத்து வந்துருச்சான், இப்போ நம்ம கொடுக்கறது வேஸ்ட் தான் பாய். நமக்கு பாருங்க மொத்தமே 5 லட்சம் தான் வருது, மாப்பிள்ளை வழியில 10 லட்சம் வந்து கல்யாணத்தில் ஒரு 2 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கோம் பாய். நகை யார் பாய் போட்டா நீங்களே சொல்லுங்களேன். இப்படி நம்மகிட்ட கேட்குற நகை போட்டாராம், அப்புறம் வந்து மாப்பிள்ளை வீட்டில் சொத்து வந்துச்சான், அதெல்லாம் இருக்கட்டும்பா. உன்னுடைய பெற்றோர்கள் விட்டு சென்ற சொத்தில உன்னுடைய சகோதரிக்கு பங்கு இருக்குங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளை. அதை செய்யும் சொன்னா அதை என்ன செய்வார்னாக்கா பலவிதமான காரணங்களை சொல்லி பூசி முழுகக்கூடிய காட்சியை நாம பார்க்கின்றோம். தாவாவுக்கு வாங்க, அழைப்பு பணிக்கு வாங்க, பிரச்சார பணிக்கு வாங்க, இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். இதை மேலங்க செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம்ம அனைவருக்குமே இருக்குது. இது குறித்து அல்லாஹ் மறுமையில நம்மை விசாரிப்பான். இந்த அமானிதத்தை குறித்து அல்லாஹ் நம்மிடத்துல விசாரிப்பான். நபிமார்கள் இனி வரமாட்டாங்க. நபிமார்கள் வராத போது இந்த ஏகத்துவத்தை, இந்த மார்க்கத்தை மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கு என்று சொன்னால் அதுக்கு பலவிதமான காரண காரியங்களை சொல்லுவாங்க. பாய் எனக்கு தெரியாது, எனக்கு மார்க்கம்னா என்னன்னு தெரியாது, வருஷம் ஃபுல்லா 52 நாள் வந்து பயான் கேட்கிறாங்கல்ல, அல்லாஹ் ஒருத்தங்கிறது தெரியாதா? அல்லாஹ் ஒருத்தங்கிறது தெரியும்ல, எப்படி சிறுநீர் கழிக்கணும்னு தெரியும்ல, வட்டிக்கு வாங்கக்கூடாதுங்கிறது தெரியும்ல, பெற்றோர்களை மதிச்சு நடக்க வேண்டுங்கிறது தெரியும்ல, என்ன தெரியுமோ அந்த 4 விஷயத்துல போய் சொல்ல வேண்டியதானே. ஆனால் அவர் என்ன சொல்லுவாங்கனாக்கா, எனக்கு அரபி தெரியாது, நான் குரானை மனப்பாடம் பண்ணல, எனக்கு பேசும்போது திக்கும், இப்படி பல்வேறு விதமான காரண காரியங்களை தான் அள்ளி அடுக்கின்றார்களே ஒழிய அந்த தாவா பணி என்கின்ற ஒன்றை நோக்கி வருவதற்கு தயாராக இல்லை. அப்ப என்னன்னாக்கா, ஆனா அவங்களே நீங்க பாத்தீங்கன்னா ரமலான் வந்தா நோன்பு வச்சிருவாங்க. ரமலானிலே நான் நோன்பு வைக்க தயாராக இருக்கின்றேன், எனக்கு சாத்தியப்படக்கூடிய நேரங்களில் தொழுவதற்கு தயாராக இருக்கின்றேன், ஒரு 50 தான தர்மம் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆனா நான் அழைப்பு பணி என்னால் செய்ய முடியாது. சமுதாயத்தில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று சமுதாய நலனுக்காக வாங்க என்று அழைக்கப்பட்டால் ஜி இல்லை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்க அதான் வந்து ஏதாவது வேலை வெட்டி இல்லாம இருந்தாக்க போய்க்குவாங்களே ஒழிய நமக்கு பல வேலை இருக்கு, இதையெல்லாம் நம்மளால செய்ய முடியாது என்று மனம் முரண்டாக பேசக்கூடியவர்களாக பல நேரங்களில் இருக்கின்றார்கள். இப்படி ஒரு கேட்டகரி இருக்காங்களே, இவங்களை விட்டுருங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, அவங்க உளமாற வரணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவர்களால் வர முடியாத சூழலிலே அவர்கள் இருப்பார்கள். ஒரு கடையில பணியாளராக இருப்பாருங்க, அவருக்கு அந்த ஓனர் என்ன செய்வார்னா குறிப்பிட்ட நேரம் தான் டைம் கொடுப்பாரு, தொழுவைக்கு போயிட்டு வாங்க, இல்லைங்க நான் ஒரு 2 மணி நேரம் ஆர்ப்பாட்டத்துக்கு போறேன், போராட்டத்துக்கு போறேன், தாவா பணிக்கு போறேன், நிர்வாக பணிக்கு போறேன், பள்ளிவாசலை பெருக்கி விட போறேன், நான் பிட் நோட்டீஸ் கொடுக்க போறேன், நீ வீட்டுக்கு போப்பான்ருவார். இப்போ நான் உன்னை கடையில் வச்சிருக்கிறது, என்கிட்ட சம்பளம் வாங்குறேன், நான் சொல்ற நேரத்தில் கடையில் வேலை செய்யணும். இப்போ அவர் என்ன ஆகிறாருன்னா அதுக்குள்ள லாக் ஆகி போயிருக்கார், கட்டுப்பட்ட நிலையில இருக்கின்றார். இப்படி உண்மையிலேயே ஒருவர் அந்த சூழலிலே சிக்குண்டு கிடைக்கின்றார் என்று சொன்னால் அது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில உரியது. அந்த மாதிரியான நிர்பந்தங்கள் எதுவுமே இல்லாத நிலையில இருந்து ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்குண்டான தகுதி அவருக்கு இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் அது குறித்து அவரை நிச்சயமாக விசாரிப்பான். அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். இப்படி போகக்கூடியவருடைய உள்ளங்களில ஷைத்தான் என்ன மாதிரியான எண்ணங்களை போடுறான் அப்படின்னு சொன்னா, ஜமாத்து தாவா பணி அப்படிலாம் போனேன்னு சொன்னா உன் கடை நாசமாயிரும், உன் குடும்பம் தெருவுக்கு வந்துடும், இப்படி தான தர்மங்கள்லாம் பண்ணுவேன்னு சொன்னா நீ நினைச்ச மாதிரி இந்த அம்ஜிக்கரையில ஒரு அரை கிரவுல இடம் வாங்கணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கல, அதெல்லாம் நடக்காது, பில்டிங்லாம் நீ வாங்க முடியாது
அதனால என்ன செய்யணும், தான தர்மங்கள் அந்த அளவுக்குலாம் கொடுக்காதப்பா, சுருக்கமா பண்ணிக்க. மார்க்கத்தை கற்பதற்காக ஒரு பயானுக்காக அழைக்கப்பட்டால் ஷைத்தான் நம்முடைய உள்ளத்துல எப்படி போடுறான் அப்படின்னாக்கா, எல்லாம் கேட்ட விஷயம் தாங்க எல்லாமே. திருப்பி திருப்பி என்ன சொல்லுவாங்கன்னா, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுன்னு சொல்லுவாங்க. இதுதானங்க 25 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க, தெரியாதா உங்களுக்கு? எனக்கு எல்லாமே தெரியும் என்கின்ற மனநிலையை ஷைத்தான் ஏற்படுத்தி விடுகின்றான். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் தான் அறியக்கூடியவனாக இருக்கின்றான், நீங்கள் அறியக்கூடியவர்களாக இல்லை என்று ரப்புல் ஆலமீன் நமக்கு உபதேசம் செய்கின்ற காட்சியை பார்க்கிறோம். அப்போ ஒரு மனிதனுடைய உள்ளத்துல பல்வேறு விதங்களில் ஷைத்தான் அழுக்காறுகளை கொண்டு போட்டு அவனை மார்க்கத்தின் பக்கம் முழுமையாக நுழைய விடாமல் தடுக்கின்றான் என்று சொன்னால், அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து அவன் வர வேண்டும் என்று சொன்னால், அவன் ஒன்றை இழக்காத வரையில அவனால் ஒன்றை பெறவே முடியாது. எதை கொண்டு ஷைத்தான் இது போன்ற வாத பிரதிவாதங்களை வைக்கிறான்? சுத்தி சுத்தி நீங்க எங்க சுத்தி பாருங்க, அது காலையில எந்திரிக்கக்கூடிய தொழுகையாக இருக்கட்டும், தான தர்மங்களாக இருக்கட்டும், மார்க்க பிரச்சாரமாக இருக்கட்டும், சொத்து பிரிக்கக்கூடியதாக இருக்கட்டும், மனைவியிடத்துல நல்ல முறையில நடந்து கொள்ளக்கூடியதாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதுல என்ன வந்து நிற்கும்னா, மனோ இச்சை தான் வந்து நிற்கும். என் மனசுக்கு இது பிடிச்சிருக்குப்பா, ஏன் அறிவுக்கு இது செட் ஆகல, இந்த ரூட்ல போனா இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு வந்துடும், இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை என்று அவன் யாரை தீர்ப்பு வழங்கக்கூடியவனாக ஏற்றுக்கொள்கின்றான்? தன் மனோ இச்சைய தீர்ப்பு வழங்கக்கூடிய இடத்துல கொண்டு வந்து வைக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சூழ்ச்சியிலிருந்து, சதி வலைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால், முதல்ல இந்த உலக வாழ்க்கைனா என்னங்கிறத ஒரு தெளிவான புரிதல் ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டும். மார்க்கத்திலே முழுமையாக அல்லாஹ் நுழைய சொல்லுகின்றானே, நாம் முறையாக நுழையாமல் இருக்கின்றோமே, ஒன்றை ஏற்று ஒன்றை நாம நிராகரிக்கின்றோமே. அப்படி நிராகரிப்பதற்கு நாமே நம்மை சமாதானப்படுத்திக் கொள்வதற்கு பல்வேறு விதமான காரண காரியங்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே. இதற்கு அடிப்படையான காரணம் நம்முடைய மனோ இச்சையை பின்பற்று. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், உன் மன இச்சை நீ விட்டு விலகிருப்பா. அல்லாஹ் ஒருவனை ஏற்கின்றாய் என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன? இறைவா, வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாருமே இல்லை என்று ஒருவன் கலிமா சொல்லுவான் என்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னால், அவன் முஸ்லிமாக இறை நம்பிக்கையாளனாக ஆகிவிட்ட போதிலும் கூட அவனுக்கும் அல்லாஹுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகின்றது. அது என்ன ஒப்பந்தம்? இறைவா, நீ எஜமானன், நான் அடிமை. நான் ஈமான் கொண்டு விட்டேன், உன் வேலை நீ பாரு அல்லாஹ், என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், அப்பப்ப நான் ஃப்ரீயா இருக்கும் போது நீ சொல்றதெல்லாம் செய்யறேன். அந்த மார்க்கத்தை அல்லாஹ் அங்கீகரிக்கவில்லை. நீ என்ன எஜமானனாக ஏற்றுக்கொண்டாய் என்று சொன்னால், நான் எதையெல்லாம் கட்டளையிடுகின்றனோ அவை அனைத்துக்குமே என்ன செய்யணும்? கட்டுப்பட வேண்டும். அதுல உன்னுடைய பலம் என்ன, பலகீனம் என்ன, உன் சூழல் என்ன, அதையெல்லாம் நான் அறிந்தவனாக இருக்கிறேன், அது தனி விஷயம். ஆனால் அனைத்துக்கும் நீ கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்றானே, இப்ராஹீமை நாம் பல கட்டளைகளை கொண்டு சோதித்தோம், அனைத்துக்கும் அவர் கட்டுப்படக்கூடியவராக இருந்தார். பல கட்டளைகளை கொண்டு அல்லாஹ் சோதிச்சான். இது இல்ல அது இல்லை, எல்லா கட்டளைகளுக்கும் அவர் கட்டுப்படக்கூடியவராக இருந்தார் என்று சொன்னால், அவருடைய சிந்தனைகள் என்னாச்சு, யோசனைகள் என்னாச்சு? கடை விட்டுட்டு போனா கடை வீணா போயிரும், கடை நாசமா போயிரும், குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துடும், தாவா பண்ணி என்று போனால் நாம கடைசியில இந்த உலகத்துல ஒண்ணுமே சாதிக்க முடியாது என்றெல்லாம் பல எண்ணங்களை ஷைத்தான் ஏற்படுத்துகின்றான் என்று சொன்னால், அப்ப இதுல அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்குறுதி என்ன? அது என்ன ஆச்சு? அது அப்படியே தனியா நிக்குது. யார் அல்லாஹ்வுடைய பாதையில முயற்சிக்கின்றார்களோ அவர்களை நம்பால் வரக்கூடிய வழிகளில் நாம் அவர்களை செலுத்துவோம். அல்லாஹ் நன்மை செய்பவர்களோடு இருக்கின்றான். இவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. ஏன்பா, இந்த உலகத்துல நான் உனக்கு சில கட்டளைகளை இடுகின்றேன், உன்னுடைய மன இச்சைக்காக நீ அதை விட்டு விடுவாய் என்று சொன்னால், அங்க அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கா? அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கா? உன்னோடு நான் இருக்கிறேன்பா, நீ அல்லாஹ்வுடைய பாதையில வெறிக்கிளம்பி நீ ஜமாத்துடைய பணிகளை, மார்க்க பணிகளை, தாவா பணிகளை, தூக்கத்தை விட்டு தொழுகையை நோக்கி வருதல், இது போன்ற பல நன்மையான காரியங்களை செய்வாய் என்று சொன்னால்,
உன் கூட நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற? வியாபாரம் போயிடுன்னு கவலைப்படுறியா? நான் தரேன் வியாபாரம், நான் தானே எல்லாத்தையும் செய்யறேன். நான் நாடியவர்களுக்கு ரிஸ்க் அதிகமாக்குறேன், நான் நாடியவர்களுக்கு ரிஸ்க குறைச்சிடுறேன். சரிப்பா, நீ கடையெல்லாம் விட்டு போகாம கடையிலே உட்கார்ந்து இருக்கிறல்ல, உன்னால கோடி கோடியா சம்பாதிக்க முடியுமா? என்னுடைய அருள் இல்லாமல் உன்னால் பொருளாதாரத்திலே உயர்ந்து வந்துவிட முடியுமா? என்னுடைய அருள் இல்லாமல் நீ நினைக்கக்கூடிய ஒரு வீடை கட்டிவிட முடியுமா? என்னுடைய அருள் இல்லாமல் அது தூங்குனாதான் என் உடம்பு செட் ஆகும், இல்லாட்டி கண்ணெல்லாம் எரியுன்ட்டு நீ பல காரண காரியங்களை சொல்றியே. என்னுடைய அருள் இல்லாமல் நீ நோய் இல்லாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட முடியுமா? அப்ப உன்னுடைய நோயிலிருந்து, உன்னுடைய வருமானத்திலிருந்து, உன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து, உன்னுடைய குடும்பத்திலிருந்து எல்லாமே என்னுடைய கரங்களிலே இருக்கு. நான் அருள் புரிந்தாதான் உனக்கு அதெல்லாம் கிடைக்கும் என்று சொன்னால் என்னை விட்டுட்டு எங்க போற? அல்லாஹ் பல வாக்குறுதிகளை கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய பாதையில ஒருவன் வரக்கூடிய நேரத்துல ஷைத்தான் இது மாதிரி பல குழப்பங்களை எறிவான். அந்த குழப்பங்களை விட்டு மீளுவதற்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? ஈமான் கொண்ட மூமினுக்கு, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் பல வாக்குறுதிகளை அளிக்கின்றான். அதை உண்மையிலேயே ஒருவன் பின்பற்றுவான் என்று சொன்னால், அதை விசுவாசம் கொள்வான் என்று சொன்னால், அதை நம்புவான் என்று சொன்னால், தன்னுடைய மன இச்சையை ஒதுக்கி ஓரம் கட்டிவிட்டு அல்லாஹ்வுடைய வார்த்தைகளின் மீது நம்பிக்கை கொள்ளுவான் என்று சொன்னால், அவன் இந்த மார்க்கத்திலே முழுமையாக நுழைவது என்பது அதிக சாத்தியம் பெறக்கூடியதாக இருக்கும். இந்த மார்க்கத்தில் ஒருவன் ஈமான் கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால், அந்த ஈமானுக்கு அடித்தளமாக, ஈமானுடைய சுவையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொல்லி காட்டினாங்கன்னு சொன்னா, ஒருவர் அனைவரையும் அனைத்தையும் விட அல்லாஹ்வின் தூதரையும் நேசத்துக்கு உரியவராக ஆக்கி கொள்ளாத வரை அவர் ஈமானுடைய சுவையை அடைந்தவராக ஆக மாட்டார். ஈமான் இருக்கு, இறை நம்பிக்கை இருக்குன்னா அதுக்கான அளவுகோல் என்ன? அனைவரையும் விட, அனைத்தையும் விட, எல்லாத்தையும் விட எனக்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அதிக நேசத்துக்கு உரியவர்கள். நான் மனைவியை நேசிக்கிறேன் இல்லைன்னு சொல்லல, பிள்ளைய நேசிக்கிறேன் இல்லைன்னு சொல்லல, வியாபாரத்தை பொருளாதாரத்தை நேசிக்கிறேன், எனக்கு அந்த நேசம்லாம் இல்லைன்னு ஒருத்தன் சொன்னாலும் பொய் சொல்றான்னு அர்த்தம். எல்லாத்தின் மீது நேசம் இருக்கு. ஆனால் இந்த நேசத்தை எல்லாம் விட நான் அல்லாஹ்வை நேசிக்கின்றேன். நல்லா காலையில அதிகாலையில 4:30-5 மணிக்கு பாத்தீங்கன்னா தூக்கம் அப்படியே ஒரு ஜம்முன்னு இருக்கும், ரொம்ப பிடிக்கும் மனசுக்கு. அந்த நேரத்தில் தூங்குற தூக்கத்திலிருந்து எழுவதற்கு சில நேரங்களிலே பலருக்கும் அது பெரிய சோதனையாகத்தான் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதான், மனிதனாக இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையாளனாக இருக்கக்கூடியவனுக்கு அது பெரிய ஒரு அப்படியே ஒரு ஆனந்தமயமாக இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் இது எல்லாத்தையும் விட, என் தூக்கத்தை விட, என்னுடைய பொருளாதாரத்தை விட, என்னுடைய மனைவி மக்களை விட, என்னுடைய இன்பத்தை விட நான் அல்லாஹ்வை அதிகம் நேசிக்கின்றேன் என்ற ஒரு முடிவுக்கு ஒருவன் அல்லாஹ்வுடைய நேசத்தின் பால் வந்து விடுவான் என்று சொன்னால், அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த நரக நெருப்பை ஒருவன் அஞ்சுவான் என்று சொன்னால், அல்லாஹ் அவனுக்கு என்ன செய்யறான்? அப்படி அஞ்சி நடக்கக்கூடியவர்களுக்கு அவனுடைய ரஹமத்தை, அருளை இந்த உலகத்துல தருவதற்கு தயாராக இருக்கின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒமை எத்தக்கில்லாக யஜ்அல் லஹு மஹரஜா, யார் அல்லாஹ்வை அஞ்சுகின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு போக்கிடத்தை ஆக்குவான். வ யர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிபு, அவர்களுக்கு அறியாத புறத்திலே, அறியாத விதத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு உணவளிப்பான். அது என்னங்க அறியாத விதம்? கடையை விட்டுட்டு போயாச்சு, அரை மணி நேரத்துக்கு தொழுகைக்கு போயாச்சு, வியாபாரம் குறையிற மாதிரி தெரியுது, கணக்கு பார்த்தாக்க கம்மியா இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் அல்லாஹ் அறியாத விதத்தில ரிஸ்க் அளிப்பான். 20,000 நகை வாங்கி போட்டிருப்பாரு, அது பார்த்தா டபுள் ஆகி வந்து நிற்கும். ஒரு இடத்துல இடம் வாங்கி போட்டிருப்பாரு, 10 கிரவுண்ட் இருக்கும், 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு, 20 லட்சத்துக்கு வந்து நிற்கும். பையனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அதன் மூலமாக 10 லட்ச ரூபாய் செலவாகிற மாதிரி இருக்கும். அல்லாஹ் அருள் புரிந்து என்ன செய்வான்? ஒரு பரக்கத்தை, அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கக்கூடிய அடியார்களுக்கு அல்லாஹ் அது மாதிரி அபிவிருத்திகளை, பரக்கத்துகளை செய்வான், சோதிக்கவும் செய்வான். பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் மேற்கொண்டு அல்லாஹ் உதவி செய்வான். யார் அல்லாஹ்வை அஞ்சுகின்றார்களோ அல்லாஹ்வுடைய காரியங்களை லேசாக ஆக்குவான். அல்லாஹ்வை விட்டு ஒருவன் தன்னுடைய காரியங்களுக்கு தான் தான் பொறுப்பாளி என்று நம்பிக்கொண்டு அவருடைய மனோ இச்சையை பின்பற்றி கொண்டு போகுவான் என்று சொன்னால் நிறைய சிக்கல்களை சந்திக்க வேண்டியது. எங்க போனாலும் சிக்கல். பொண்டாட்டியோட பிரச்சனை, பிள்ளையோடைய பிரச்சனை, கடையில பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, உடம்புல பிரச்சனை, 1008 சிரமங்கள், கஷ்டங்கள், ஒரு வாழ்க்கையை நெருக்கடிக்கு உள்ளாக்கிறோம் அல்லாஹ்.
யார் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை நிராகரிக்கின்றார்களோ அவருடைய வாழ்க்கை அல்லாஹ் நெருக்கடிக்கு உள்ளாக்கி விடுவான், சிரமத்துக்கு உள்ளாக்கி விடுவான். அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்காக ஒருவன் இந்த உலகத்தில் இழப்பான் என்று சொன்னால் அதனங்க சோதனை. நான் என்னுடைய புறத்திலே நான் ரொம்ப என்னுடைய மனவீழ்ச்சியை பின்பற்றிக்கிட்டு போறேன் அப்படின்னு சொன்னா இவன் இங்க அல்லாஹ்வை நம்பி இருக்கான்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? சுஹைப் பின் சினான் என்று சொல்லக்கூடிய நபி தோழர், அவர் மக்கால இருந்து என்ன செய்றாரு, ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு போறாரு. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் சேர்ந்துடணும், இந்த மார்க்கத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று பெரும் ஆவலில போறாரு. மக்காவாசிகள் துரத்தி கொண்டே வராங்க. அவர் அந்த எதிரிகளோடு என்ன செய்றாரு, களத்துல நிக்கிறார். என்கிட்ட 40 அம்புகள் இருக்கு, நான் அடிச்சேன்னா ஒவ்வொரு அம்புக்கும் நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், பதில் கொடுக்க வேண்டி இருக்கும். அதையும் மீறி வந்தீங்கன்னா வாளால வெட்டுவேன், உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல நீ மக்கால இருந்து சம்பாதிச்சல அந்த சொத்துக்கள் வேணும், எடுத்துக்க போ. பொருளாதாரம் தான் வேணும், இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் தானே வேணும், எடுத்துக்க போ என்று அந்த பொருளாதாரத்தை எல்லாத்தையும் இழந்துட்டு, இழக்கிறது தானே, ஒண்ணுமே இல்லையே, நஷ்டம் தானே. 10 வருடம் 20 வருடம் 30 வருடம் சம்பாதித்த காசு பணம் சொத்து சுகம் எல்லாத்தையும் என்ன செய்றாரு, ஒரு நொடியில அவங்கள்ட்ட இங்க இருக்க எல்லாத்தையும் எடுத்துங்க பாப்போங்கப்பா, அடிமையை எடுத்துங்க, அங்க சொத்து இருக்க எல்லாத்தையும் எடுத்துங்க, ஓகே என்ன விடுங்க, ஆளை விடுங்க, இப்படி போறாரு. எவ்வளவு பெரிய நஷ்டம். மனித அறிவை கொண்டு யோசித்து பார்த்தால் இது நஷ்டமா லாபமா? நஷ்டம் தானே. கடையை விட்டுட்டு போனா கஸ்டமர் போகுது, அது நஷ்டம். பஜிர் நேரத்தில் தூக்கத்தை விட்டு எந்திரிக்கிறோம், உடம்புலாம் ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கு, சோர்வாகிற மாதிரி தெரியுது, நஷ்டம் மனித பார்வையில. தங்கச்சிக்கு சொத்து கொடுக்காம டிமிக்கு கொடுத்து ஏமாத்திலாம், வாயில்லாத பூச்சி அண்ணன் என்ன நம்மளை சுத்தி சுத்தி வருது. 50 5000 ரூபாய் கொடுத்தோம்னா போயிடும். அது இல்லாம நம்ம நிறைய காசை கொடுத்தோம்னா, முழுசா 10 லட்சத்தை பிரிச்சு சொத்துல பங்கா கொடுத்தோம்னா நஷ்டம். ஆனால் இதெல்லாம் மனிதனுடைய பார்வைக்கு நஷ்டமாக தெரியலாம். அல்லாஹ்வுடைய பார்வையில நீ ஒரு கால்குலேஷன் போட்டு கணக்கு பண்ணி நம்ம கையில இருந்து போனதெல்லாம் நஷ்டம் நினைக்கிறீப்பா, நஷ்டம் இல்ல, லாபம் தரக்கூடியது. லாபம் தரக்கூடிய ஒரு வியாபாரத்தை நீ செய்து விட்டாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஹைப் பின் சினானை வரவேற்றார்கள் என்று பார்க்க முடிகின்றது. அப்போ ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய உள்ளத்துல மைண்ட்ல என்ன இருக்கணும், இந்த உலகத்தை சுத்தியே சிந்தனை போகிறதுனால இங்க என்ன இங்க என்ன, இதுல என்ன கிடைக்கும் அதுல என்ன கிடைக்கும், இது நம்மளை விட்டு போயிருமோ அது நம்மளை விட்டு போயிருமோ, எல்லாமே உலகத்துடைய கணக்குங்க. மறுமையில அல்லாஹ் தருவான், அதாங்க இறை நம்பிக்கை. அல்லாஹ்வை நம்புவது மாதிரி மறுமையை நம்பணுமா இல்லையா? அல்லாஹ் மறுமையில் இதற்குண்டான கூலியை எனக்கு தருவான், வெகுமதியை தருவான், அவனுடைய அருளை எனக்கு தருவான். இது சோதனையான ஒரு வாழ்க்கை. இங்க நான் தூக்கத்தை இழந்தாலும், பொருளாதாரத்தை இழந்தாலும், காசை இழந்தாலும், அடி உத வாங்கினாலும், மார்க்கத்துக்காக நான் களத்துல போனாலும், ஏச்சு பேச்சுக்களை வாங்கினாலும், எவ்வளவு இழந்தாலும் பரவாயில்லை. இங்கேயே அல்லாஹ் அப்படி ஒரு இழப்புகளுக்கு பகரமாக இந்த உலகத்திலே அல்லாஹ் அருள் செய்யறான். பலருக்கு மன அமைதியை தருகின்றான், உலகத்துல நிம்மதி, மறு உலகத்திலும் அல்லாஹ் கூலியை தரேன்னு சொல்றான். ஆனால் இஸ்லாமியர்களில் ஒரு சாரார் என்ன செய்றாங்க, ஒன்றை மட்டும் ஏற்றுக்குவேன், ஒன்றை நான் விட்டு விடுவேன் என்று சொன்னால் அது முழுமையான ஒரு இஸ்லாமிய மார்க்கமாக ஆகாது. அப்படிங்கிறத நாம விளங்கி கொண்டு அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி தம்மையே சமர்ப்பித்து விடக்கூடிய மனிதர்களும் இருக்கின்றனர். அடியார்கள் மீது அல்லாஹ் கருணையுடையவனாக இருக்கின்றான். நீ அல்லாஹ்வுடைய பாதையில உன்னுடைய பொருளால் உடலால் நீ அர்ப்பணிப்பாய் என்று சொன்னால் அப்ப அல்லாஹ்வுடைய கருணை உனக்கு இருக்கும், ரஹமத் இருக்கும். அதுக்கு மிஞ்சி வேற என்னங்க இருக்கு ஒரு மூமினுக்கு? அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் கருணையும் கிடைத்து விட்டால் அவன் வெற்றி பெற்றவனாக இந்த உலகத்தில மாறிவிடுவான், மறு உலகத்தில் அவனுக்கு பெரும் பாக்கியம் மிக்கவனாக ஆகிவிடுவான். ஆனால் ஷைத்தான் நமக்கு சொல்லக்கூடியது என்ன, இதா இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும், நீ நல்லா தூங்குப்பா, அப்பதான் உனக்கு நிம்மதியா இருக்கு, கடையை விட்டு போகாத, போனா காசு வீணா போயிடும், சொத்தை பிரிச்சு கொடுக்காத, கொடுத்தேன்னு சொன்னா நீ நினைச்ச அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண முடியாது, கடையில வேலை செய்யறவனா தொழுகைக்கு அனுப்பாதப்பா, நீ பாட்டுக்கு ஒவ்வொருத்தனா அனுப்புன்னு சொன்னா அங்கதான் அவர் சுத்திட்டு வரான், தொழுகைக்கு போறேன்னு சொல்லிட்டு போக மாட்டான், அதனால எல்லாரும் ஸ்டாப் பண்ண ஒரு சட்டத்தை போடு. இப்படியே என்ன செய்வானா ஷைத்தான் மார்க்கத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை தூரமாக்கக்கூடிய வேலையை செய்து விடும். அதுதான் அல்லாஹ் சொல்றான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள், நீங்க மார்க்கத்துல
உறுதியாக இருந்து முழுமையாக நுழைந்து விடுமாறு அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகின்றான். அல்லாஹுடைய கட்டளை ஏற்று மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி பெறத்தக்க நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.